காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. விருதுநகர் தொகுதியில் எந்த கட்சியில் யார் போட்டியிட வாய்ப்பு, பேசப்படும் பெயர்கள் என்ன, விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரசன்னா. அவரிடம் பேசலாம். பிரசன்னா, விருதுநகர் தொகுதியில யார் யார் போட்டியிட இருக்காங்க, அங்குள்ள கள விவரம் என்ன? அருணா, விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியானது மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கின்றன. அதில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தை சார்ந்த திருப்பரங்குன்றம், திருமங்குளம் அந்த 2 தொகுதியிலும் அந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதி அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் உள்ளே வந்து விடுகிறது. இதனால் எப்பொழுதுமே மதுரை மற்றும் விருதுநகர் இரண்டுமே மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை வச்சு பார்த்தோமானால் தற்பொழுது சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக தற்பொழுது சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் மறுபடியும் சீட் வழங்குவதற்கு முன்னேற்பாடுகளானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அனைவரும் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் திமுகவை பொறுத்தவரை பார்த்தோமானால் தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரியமான தமிழ்ச்சி தங்கப்பனின் அவர்களுக்கும் அந்த திமுக சார்பாக சீட் வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போக அதிமுக கட்சியை பொறுத்தவரை பார்த்தோமானால் இங்க இருக்கக்கூடிய ராஜன் சிலப்பா சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் ராஜ் சத்தின் அவருக்கு இங்க அதிமுகவில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கலாம் என பொதுமக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே அதை தான் ஒரு கரெக்டாக சொல்லி வருகிறார்கள். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியை வச்சு பார்த்தோமானால் தற்பொழுது இந்த விருதுநகர் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் மற்ற எந்த ஒரு யாருமே வேட்பாளர் முழுமையாக அறிவிக்கப்படாத பட்சத்தில் அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்பொழுது பாஜக சார்பில் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் தற்போது களம் காண்பார் என்கின்ற விஷயத்தை வலியுறுத்தி தற்பொழுதே பிரச்சாரத்தை அங்கு கூட பிஜேபியினர் தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது இந்த விருதுநகர் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி கட்சியை சார்ந்த பேராசிரியர் அந்த ராம சீனிவாசன் அவர்களுக்கு நிச்சயம் சீட் ஒதுக்கப்படும் என்கிற விஷயத்தை அனைவருமே எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதேபோல் தேமுதிகவை பொறுத்தவரை பார்த்தோமானால் அந்த கட்சியினுடைய தற்போதைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சி அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடலாம் என மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்றன. தற்போதைய இந்த உத்தேச வேட்பாளர்கள் பற்றியால் தற்போது அந்த விருதுநகர் அந்த நாடாளுமன்ற தொகுதியை பார்த்தோமானால் இதுதான் தற்போது அடுத்து தற்போது போட்டியிடக்கூடிய ஒரு உத்தேச வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அருணா, விருதுநகர் தொகுதியில யார் யார் போட்டியிட இருக்காங்கன்னு ரொம்ப விரிவா சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.